தஞ்சை பெரிய கோவிலுங்கிற பிரகதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை கட்டி 1000 வருஷங்கள் ஆகுது. தென்னிந்தியாவிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இதுதான். இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த கோவிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராஜராஜ சோழன் பல நாடுகளோட போர் புரிஞ்சு வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட வணிகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்காங்க. இவர் வந்து கிபி 985ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 30 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவரோட 19வது வயசுல 275வது நாளில் கோவிலை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணி மக்கள் வழிபட்டுருக்காங்க. இது கோவில் 1010ஆம் ஆண்டு கட்டி முடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கோவிலில் நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பெருவுடையார் கோவில் திராவிட முறைப்படி கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம். சோழரோட மண்டபம் சமஸ்கிருதனோட கையில் சிக்கின பிறகு ஸோ அவங்களோட பேரை மாற்றிக்கிட்டாங்க. இந்த ராஜராஜேஸ்வரன்ற பேரை பிரகதீஸ்வரர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் தஞ்சை பெரிய கோவில்னு அழைக்கப்படுது. இந்த கோவில் தென்னிந்தியாவில் ரொம்ப சிறப்பு பெற்ற கோவிலாக அமைஞ்சிருக்கு. இதுதான் தஞ்சை பெரிய கோவிலோட நந்தி. 10 அடி உயரம் இருக்கு, 20 அடி இது வந்து 25 டன் ஒரே கலரில் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையோட சிறப்பு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வைக்க வேண்டிய நந்தி இந்த கோவிலில் மட்டும் கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலாக கருதப்படுது. கேரள மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை வென்று திரும்பிய ராஜராஜ சோழன் இந்த வெற்றிக்கு வந்து பிராமணர்கள் ரொம்ப உதவி புரிஞ்சாங்க. ஸோ அதனால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பிரகதீஸ்வரர் அப்படின்னு சமஸ்கிருதத்திலையும் தமிழில் தஞ்சை பெரிய கோவில்னு பேர் வச்சுருந்தாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் இந்த எண்கோண சிகரம் தான். இந்த எண்கோண சிகரத்துக்கு கேரளாந்தகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கேரளாந்தகத்தோட உச்சியில் இருக்க சிகரம் வந்து 81 டன் எடையும் 12 அடி உயரமும் 200 அடி உயரத்தில் வச்சுருக்காங்க. இங்கே இவ்வளோ பெரிய கல் எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூரில் கிடைக்காததுனால இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கிராமத்திலிருந்து சாரம் கட்டி அந்த கல்லை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கொண்டு வந்துட்டு இந்த உச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு மலைப்பாதை போல் சாரம் அமைச்சிருக்காங்க. அப்படி சுற்றி கொண்டு போயிட்டு இந்த உச்சியில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த பாறை வந்து 8 பாதியாக இருக்கிறதாகவும் அந்த 8 பாதையை ஒட்ட வச்சு மேலே வச்சுருக்கிறதாகவும் பல பேர் சொல்கிறாங்க. நம்ம ஒரு 10 வருஷமாக தான் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வீட்டில் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதோட நிலத்தடி நீர்மட்டத்தை பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தஞ்சை பெரிய கோவிலில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தோட கட்டியிருக்காங்க. இந்த மழைநீர் மேலே கூட்டுற மழைநீர் மேலே தேங்காத அளவுக்கு கீழே ஒரு குழாய் அமைச்சு வெளியில் இருக்க குளத்தில் போய் சேர்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த எல்லா குழாய்களும் பூமிக்கு அடியிலே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் 10 வருஷமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரித்திரத்தை நம்ம பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் சரித்திரத்தை வந்து நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். அதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்தப்புறம் அர்த்த மண்டபம்,
முக்கால் மண்டபம், மகா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மண்டபங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட கருவறையை ஆய்வு செய்த அயர்லாந்து நாட்டை சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் இவங்க ஆய்வு செஞ்சு இந்த கோவிலுக்குள்ள எதிரொலி எழாதவாறு இதை கட்டியிருக்கிறத பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சாவூரில் 6 முறை பூகம்பம் வந்திருக்கு. ஆனால் இந்த 6 முறையும் ஒரு முறை கூட தஞ்சை பெரிய கோவில் பாதிக்கப்படலை அப்படின்றது நம்ம எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோவிலோட கட்டடக்கலையை நம்ம எல்லாம் பெருமையாக பேசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். தஞ்சை பெரிய கோயிலோட வெளிப்புற சுவர். இந்த சுவர்ல சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரி 108 சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யானை பாம்பை நசுக்கிற மாதிரியும் பாம்பு யானையை முழுங்குற மாதிரியும் பல சிலைகள் இதில் அமைச்சிருக்காங்க. இதுதான் தஞ்சை பெரிய கோவிலோட வரலாறு. இந்த எழுத்துக்களை பொறிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்கு பல நிலத்தரகர்களும் குறுநில மன்னர்களும் இதுக்கு வந்து நிறைய பணம் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியில் இருக்க எழுத்துக்கள் தான் இது. தஞ்சை பெரிய கோவிலோட 1000வது ஆண்டை ரொம்ப பிரமாதமாக கொண்டாடினாங்க. 2010 செப்டம்பர் 25, 26 இந்த 2 நாளும் ரொம்ப தஞ்சாவூரில் விசேஷமாக கொண்டாடப்பட்டது. இந்த 1000வது ஆண்டை மேம்படுத்தும் வகையில் தபால் தலை 1000வது ஆண்டுக்கான தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க. திலக நாணயம், இந்த திலக நாணயமும் வெளியிட்டிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். 1000 ஆண்டுகளை சிறப்பு மிக்க இந்த தஞ்சை பெரிய கோவிலை நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக வந்து பார்த்தா தான் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியை பார்த்தவங்க அனைவருக்கும் Thank you.